യെരമ്യാ ദീർഘദർശിയം പുസ്തകത്തിൽ നിന്നും ഒരു വസനത്തെ വാസിച്ച് നാം ആരംഭിപ്പോം. യെരമ്യാ 2-ാം அதிகாரம் അതിൻ്റെ 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீன்மைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். கர்த்தரை விட்டு விலகி போன இஸ்ரேல் ஜனத்தாரை பார்த்து கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசியான யெரம்யா மூலமாக சொன்ன ஒரு கருத்து தான், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளான வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டினார்கள் சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல குளிர்ந்த நீரூற்று பூமிக்குள்ளே இருந்து பொங்கி பொங்கி வருகிற அந்த நீரூற்று இருந்தும் அதை பயன்படுத்தாமல் செயற்கையாக வெட்டின அதுவும் வெடிப்புள்ள தொட்டிகளை பயன்படுத்தி அதுக்குள்ள தண்ணி தேக்கி நிறுத்தி அது கசந்து போகிற நிலைமையில் காணப்பட்டும் அதை பயன்படுத்த விரும்புகிற ஒரு கூட்ட மக்களை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனத்தாருக்கு கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் செய்தார்கள். அந்த நன்மைகளை எல்லாம் மறந்து விட்டு பிரயோஜனமில்லாத மற்ற வழிகளை நாடி தேடி போனதனால் தான் ஆண்டவர் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்குது. യെരമ്യാ தீர்க்கதரிசியம் புஸ்தகம் 2-ாம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை நான் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசவுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஒரு பெரிய துக்கத்தோடு கூடின ஒரு காரியம் தான் கர்த்தர் கேட்கிற, என்னிடத்தில் என்ன அநியாயத்தை அவர்கள் கண்டார்கள் சொல்லி. ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகள் அங்கே ஆண்டவர் இங்க வரிசையாக அவர் சொல்லுகிறார். எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து மீட்டு சிவந்த சுதந்திரத்தை 2ஆக பிரித்து வெட்டாந்தரையிலூட மறுகர கடக்க பண்ணி வனாந்தரத்தில் உணவில்லாத டைமில் பரலோகத்தின் மன்னாவை வர்ஷிக்க பண்ணி பரலோக உணவை கொடுத்து, தண்ணி இல்லாம கஷ்டப்பட்ட வேளையில் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து ஆசீர்வாதமான நிலைமையில் அவர்களை கர்த்தர் நடத்தினார். வேதாகமத்தை வாசிக்கிறோம். அவங்க வனாந்தரத்தில் நடந்த நாட்களில் அவங்க செருப்பு கிழியாமலும் சட்ட பழகாமலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து குழிவாய் சர்ப்பம் தேளுன்னெல்லாம் விடுதலை கொடுத்து பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் முறியடிப்பதற்கான பலனை கொடுத்து கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்து கடைசியில் யோர்தான் ஆற்றையும் தாண்டி அவங்க எதிர்பார்த்த பாலும் தேனி ஓடுகிற கானான் தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். கொண்டு வந்த கர்த்தருக்கு கர்த்தர் அந்த ஜனங்கள் கொடுத்த முக்கியமான கட்டளை 10 கட்டளையில் நான் வாசிக்கிறோம். என்னை தவிர உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம், ஒரு சொரூபத்தை ஒரு விக்கிரகத்தை ஆகலும் செய்யவும் கூடாது, அதை கும்பிடவும் கூடாது. இப்படிப்பட்ட முக்கியமான கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் கானான் தேசத்துக்குள்ள வந்த ஜனங்கள் அவர்களை வனாந்தரத்தோட நடத்தி கொண்டு வந்து நன்மை செய்த கர்த்தரை மறந்து விட்டதுக்கு அப்புறம் அருகாமல் இருந்த மக்கள் செய்த விக்கிரகங்களை பார்த்து அந்த விக்கிரகங்களை கும்பிட்டு அந்த வழிகளை தேடினார்கள். ஆனாத்தான் இங்கே நான் வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகுதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். மாயை பின்பற்றி வீணான காரியங்களை நாடி தேடி போனார்கள். அவங்க உண்மையான கடவுளை நம்பி வந்தவர்கள், அந்த கடவுளை யாருன்னு நன்றாக புரிந்தவர்கள். ஆனால் அதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு தோற்றமாயிருக்கிற அந்த விக்கிரகங்களை நம்பி மாயை பின்பற்றி, வேதாகமத்தை வாசிக்கிறோம், கர்த்தரை விட்டு விலகி போகுதெல்லாம் ஒரு மாய்க்கு ஒப்பாயிருக்குன்னு, அது நிரந்தரமானதெல்லாம் ஒரு தோற்றம் மட்டும் தானு. ஆனா உண்மையை விட்டு அவங்க இந்த வீணான காரியத்தை பின்பற்றி போனதனால் கர்த்தர் அந்த காரியத்தை நாம் கேட்டா அந்த 2 காரியங்களோடு ஊற்று தண்ணீரோடும் செயற்கையான தொட்டியில் இருக்கிறதான தண்ணீரோடும் அது ஒப்பிட்டு கர்த்தர் இங்க பேசி இருக்கிறார். என் ஜனங்கள் 2 தீன்மைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். நாளுக்கு நாள் உள்ளத்தின் ஆழத்தின் சந்தோஷத்தை சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுகிற நிலைமையில் உண்மையான அமைதலை கொடுத்து வழி நடத்தி வந்த தேவனை விட்டு விட்டதுக்கு அப்புறம் செயற்கையான தொட்டி போல ஒரு சிலரால் செய்யப்பட்ட அந்த தெய்வங்களை நாடி தேடி அதுதான் உண்மை என்று நினைத்து அவங்க போனார்கள். ஆனா இங்க வாசிக்கிறோம், செயற்கையான தொட்டிகளை அதுவும் வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அதுல தேக்கி நிறுத்துறதான தண்ணி அது அசுத்தமாயிடும், அது மாசுபட்டு பயன்படுத்த முடியாம போயிடும். அது மட்டுமல்ல, அதில் வெடிப்பு இருக்குது, அது கசந்து போயிட்டே இருக்கும், நிரந்தரமா இருக்காது. ஆனா உண்மையான ஊற்றில்
தண்ணி பூமிக்குள்ளே இருந்து பெருக்கெடுத்து வரும் குளிர்ச்சியான நல்ல தண்ணி, அதை விட்டதுக்கு அப்புறம் இப்படி செயற்கையானதை நாடி தேடி போய் நீங்கள் ஏன் வீணான வழிகளில் போக வேண்டும் என்று கர்த்தர் அந்த ஜனங்களை பார்த்து கேட்டிருக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற டைமில் ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தானே. அவர் மூலமாய் கிடைக்கிற சமாதானமும் மன்னிப்பும் அது நிரந்தரமானது, அது உண்மையான நிலைமைப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருகிற டைமில் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமரியா ஸ்திரீகிட்ட பேசுகிறதான ஒரு பகுதியை பார்க்க முடியும். பல வழிகளை நாடி தேடி உண்மையான சமாதானமற்ற நிலைமையில் பார்த்த சமரியா ஸ்திரீகிட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 13, 14, 2 வசனங்களை தான் இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். சமரியா ஸ்திரீ உண்மையான சமாதானத்தை நாடி தேடி போனதாக இந்த அதிகாரம் படித்து பார்த்தா தெரியும். அவளுக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்ததாகவும் இப்போது அவள் வாழ்கிறதான அவளோடு கூட தங்கி இருக்கிறதான புருஷன் அவளுக்கு சொந்தம் அல்ல என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசி அவளுடைய பாப வாழ்க்கையை உணர்த்தி, இந்த உலகத்தினுடைய இன்பத்தை நாடி தேடி போனா உனக்கு ஒரு கால உண்மையான சமாதானத்தையோ மன அமைதியை பெற முடியாது. ஆனா என்னிடத்திலிருந்து வருகிற அந்த மெய் சமாதானத்தை நீ பெற்றுக்கொண்டால் அது ஊற்று தண்ணீர் போல நாளுக்கு நாள் உள்ளத்தின் ஆழத்தின் பெருக்கெடுத்து வரும். ஆனால் தான் இயேசுனார் சொன்னது, நான் கொடுக்கும் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அது ஒரு நிரந்தரமான பரிகாரம் அல்ல. ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது அவனுக்குள் நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் சொல்லி இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதிന്റെ 37ஆம் வசனம் கடைசியில் வாசிக்கிறோம். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆவிக்குரிய தாகத்தை மாற்றுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனா மற்ற தண்ணீர்கள் தொட்டிகள் எல்லாம் தண்ணி நிற்கிறது போல நமக்கு காட்சி அளிக்கும். ஆனா அந்த தண்ணி நிரந்தரமானதல்ல, அது செயற்கையானது, வெடிப்புள்ளது. அந்த தண்ணி எல்லாம் அப்படியே கசிந்து போயிட்டே இருக்கும். ஆனா ஊற்று தண்ணீர் நாளுக்கு நாள் அது பெருக்கெடுத்து வருகிறதுனால அந்த தண்ணி கம்மி ஆகாது. எவ்வளோ நாம் அதிலிருந்து நாம் எடுத்தாலும் அது மறுபடியும் பெருகி வந்துட்டே இருக்கும். அந்த நிலைமையில உண்மையான சமாதானம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் அப்படிப்பட்டதான ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்க வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆயிருக்கும். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு என்னிடத்தில் வாருங்க. பணம் இல்லாதவர்களே, ஏழைகளே, வருத்தப்படுறவங்களே, நீங்கள் எல்லாரும் வந்து இலவசமாய் பணவுமின்றி விலையுமின்றி அதை வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் ஆத்மாவுக்கு உண்மையான சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஆண்டவர் கடைசியாய் கொடுக்கிற அழைப்பை பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாகமாயிருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவுள் சொல்லி அங்கே கடைசியாக இந்த அழைப்பை கொடுத்து பார்க்க முடியும். இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை ஞாபகப்படுத்துறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை கொடுக்கிறார், மன அமைதலை கொடுக்கிறார், உண்மையான நீரூற்று. அவரிடத்தில் வந்து அந்த மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுமானால் அது ஊற்று தண்ணீர் இருந்து தண்ணி குடிக்கிற டைமில் நமக்கு கிடைக்கிற அந்த அமைதலும் சமாதானமும் அது உண்மையான நிலைமையில் அவரிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த பாவ மன்னிப்பு மூலமாக நம்மால் அடைய முடியும். வேதத்தில் ஆண்டவராய் இயேசுநாதர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். மற்ற மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற சமாதானம். ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம், உங்க பிள்ளைகளோட சமாதானம் அது பெரிதாயிருக்கும், அது நதி போல பெருக்கெடுத்தோடு இப்படியெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய சமாதானத்தையும் மன அமைதலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இது சும்மா கொடுக்கறதல்ல, அவரே பெரிய ஒரு விலை கொடுத்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவனாயிருந்தவர் மனிதனாக உலகத்தை வந்து
உலகத்துல மக்களுடைய கஷ்டங்களும் பாடுகள் எல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் சிலுவையில் பாடுபட்டு ரத்தமெல்லாம் ஊற்றி கொடுத்து உயிரை கொடுத்து ஆயத்தப்படுத்தின தான் இந்த ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் தான் ஆடுகளைப் போல வழிதவறி போயிருந்தவர்கள், சமாதானத்தை தேடினவர்கள். ஆனா நமக்கு எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து விட்டது. அவர் அப்படி சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் கொடுத்து பாவபரிகாரத்தை ஆயத்தப்படுத்தி மக்கள் கஷ்டப்படக்கூடாதுக்காக இலவசமாய் கொடுக்கிறார். அந்த கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் தான் வாசித்தோம். ஜீவத்தண்ணீர் இலவசமாக வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு அவரை நம்பி, அவர் எனக்கு பதிலாகத்தான் சிலுவையில் பாடுபட்டார நம்பி அவரிடத்தில் பாவங்களை அறிக்கிட்டு நாம் வருமானா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் போக்கி நம்மை நீதிகரிப்பதற்கு பரிசுத்தராக மாற்றுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவரே நம்மை அழைக்கிறார், வாங்க நாம் பேசி முடிப்போம். உங்க பாவம் ரக்தாம்பர சோப்பானாலும் பஞ்ச போல வெண்மை ஆயிடும், நான் மன்னிக்கிறேன், மறந்து விடுகிறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அதெல்லாம் பிரியமானவர்களே, உண்மையான சமாதானம், மன அமைதல், நீங்க தேடும் நிம்மதி அது இயேசு கிறிஸ்துவின் இடத்தைத்தான் பெற முடியும். ஆனால் தான் ஏசாமி இஸ்ரேல் மக்களை பார்த்து கேட்ட இந்த கேள்வி, என் ஜனங்கள் 2 தீன்மை செய்திருக்கிறாங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள். சமாதானத்தை கொடுக்கிறார், நன்மை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிற என்னை விட்டு விட்டதுக்கு அப்புறம் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். செயற்கையான காரியங்களை நம்பி, ஒரு தோற்றமாக மாயாய் தோன்றுகிற காரியங்களை நம்பி அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ மக்கள் இந்த உலக இன்பங்களுக்கு பின்னாடி ஓடி கடைசியில் அதில் ஒண்ணுமே இல்லாத புரிஞ்சதுக்கு அப்புறம் தற்கொலை செய்கிறார்கள். வாழ்க்கையில் சமாதானமற்றவர்களாக போதை பொருட்களுக்கு அடிமைகளாகிறார்கள். நிம்மதி தேடி அங்கேயும் இங்கேயும் எல்லாம் அலைகிறார்கள். கடைசியில் நிம்மதி அற்றவர்களாக உலகம் விட்டு போக வேண்டிய நிலைமை வந்து விடுகிறது. ஆனால் ஏழையானாலும் வசதி இல்லாவிட்டாலும் சாதாரணமான நிலைமையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருமானாலும் உண்மையான சமாதானத்தை அடைய முடியும். ஊற்று தண்ணீர் இருந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகிறது போல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பெரிதான சமாதானம் நம்ம உள்ளத்தில் பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கும். அந்த சமாதானத்தை வேற யாருக்குமே நம்மிடத்துல எடுத்து போட முடியாது. வியாதி வரலாம், விபத்து வரலாம், வாழ்க்கையில தோல்வி வரலாம், என்னென்ன பிரச்சனை வந்தாலும் யாருக்கும் புரியாத அந்த மெய் சமாதானம் நாளுக்கு நாள் நமக்குள்ள அதிகமாய் பெருக்கெடுத்து வருகிறதுனால சமாதானத்தோடு வாழ முடியும். நம்மிடத்தில் வருகிற மற்ற மக்களுக்கு நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்ல செயற்கையான மற்ற காரியங்களை, தோற்றமாயிருக்கிற மாயாயிருக்கிற மற்ற காரியங்களை நாடி தேடி போனால் இந்த செயற்கையாக வெட்டினா தண்ணீர் இல்லாத வெடிப்புள்ள தொட்டிகளை போல உங்க வாழ்க்கை காணப்படும். நீங்க எதிர்பார்க்கிற சமாதானம் ஒன்றுமே அங்கே இருக்காது. கடைசியில் வெக்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்து விடலாம். ஆனா இயேசுநாதர் சொல்லியிருக்கு, என்னை நோக்கி என்னிடத்து வருகிறவங்களோட முகம் பிரகாசம் அடையும், அவங்க வெக்கப்பட்டு போகாது என்று. அதனால் இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்தில் வாருங்கள். அவரே மெய் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் இலவசமாக ரட்சிக்கிறார். இன்றைக்கு நீட்டப்பட்ட கரங்களோடு காணப்படுகிறார். வேதத்தை வாசிக்கிற இப்பொழுது அருளின் காலம், இப்பொழுது ரட்சிப்பின் நாட்கள். எந்த மனுஷன் எந்த கொடும் பாவியானாலும் மன்னித்து சமாதானத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தமாயிருக்க. அவர் உங்களையும் நேசிக்கிறார். மெய் சமாதானத்தை கொடுக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்க இந்த உண்மையான தேவனை பற்றி தெரிஞ்சும் அதை விட்டு விலகி போகிறதுனால நாம் வாசிச்ச ஏசியா 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசித்தோனமாக இப்படி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள், நான் இவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியும் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க விலகி போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டு சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. அதனால நாம் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் தவறான பாதைக்கு போய்விட்டேன், அதை ஒத்துக்கொள்ளுகிறேன், என் பாவத்தை மன்னியும். அப்படிப்பட்ட அந்த பாவ அறிக்கையோட அர்ப்பணிப்போடு இயேசுநாதர் இடத்துக்கு திரும்புமானால் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் வந்துவிடும். வாழ்க்கையில தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறது போல சமாதானம் பெருக்கெடுத்து வரும். ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அந்த மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.